இங்க ஒருத்தவன் அவனோட ஒய்ஃபை டெய்லியும் கொடுமைப்படுத்துறான். அவளும் அவனோட கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு டெய்லியும் கஷ்டப்படுறா. கடைசியா அவளும் அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாவும் சைக்காலஜிக்கலாவும் சொன்ன படம் தான் 2026 தெலுங்குல ரிலீஸ் ஆன அக்லி ஸ்டோரி. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு படம் ஃபுல்லா புரியும். வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. அங்குள்ள ஒருத்தனும் உடம்புல ரத்தத்தோட உட்கார்ந்து இருக்கான். இப்ப போலீஸ் அவனை அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில கூட்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் நேகாவை காட்டுறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் அவங்களோட விருப்பம் இல்லாமலேயே அவங்கள உடல் ரீதியா கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ரொம்பவே டாக்ஸிக்கான ஹஸ்பண்டா இருப்பான் போல. அப்புறமா அவனும் சொல்றான், கல்யாணம் ஆயிட்டான், புருஷன் சொல்றப்ப படுக்கணும் அப்படின்ற மாதிரி திமிராவும் பேசிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டும் இந்த மாசம் கொஞ்சம் எனக்கு காசு தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்க. நேகாவும் நல்ல கேரக்டரா இருக்கிறதுனால அங்க உள்ள எல்லாருக்குமே நேகாவை பிடிக்குது. இந்த பக்கம் நேகாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியை காட்டுறாங்க. அவனும் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். அங்க வேலை பார்க்காம அவனும் இப்ப நேகாவோட போட்டோவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் வேலையை செய்யாதனால மேனேஜர் இப்ப இவனை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இப்ப அவனும் மேனேஜரை பார்க்க போறான். மேனேஜரும் உன்னை வேலையை விட்டு தூக்க போறேன், நீ வேலையை செய்ய மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இப்ப அவனும் மேனேஜருக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறான். பார்த்தா அதுல மேனேஜரும் இன்னொரு ஸ்டாஃபும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி இவன் வீடியோ எடுத்திருக்கான். இப்ப மேனேஜர் கிட்ட சொல்றான், நீ மட்டும் என்ன வேலையை விட்டு தூக்குனீனா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு பாருக்கு போயிருக்கான். அந்த பார்ல டான்ஸ் ஆடுற லேடியும் இப்ப இவன் கிட்ட வந்து டச் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இவனும் ஒரு கட்டத்துல அது பிடிக்காம இப்ப அவங்கள அடிச்சிடறான். அப்புறமா அவங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டும் சொல்றான், பொண்டாட்டி மேல டென்ஷன் இருந்தாதான் இங்க வந்து எல்லாரும் மேலேயும் கோவத்தை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு கடுப்பான கார்த்தியும் இப்ப அங்க இருக்க பாட்டில் எடுத்து அவன் ஃப்ரெண்டு தலையிலேயே உடைச்சிட்டு அப்புறமா போட்டு அவனை அடியடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்புறமா கார்த்தியும் சொல்றான், என் பொண்டாட்டி நான் எப்படி பாத்துக்கிறேன்னு தெரியுமா, என் பொண்டாட்டியை பத்தி யாராச்சும் தப்பா பேசுனீங்க உங்களை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இப்ப அங்க கிளம்பிடுறான். கார்த்திக்கும் இப்ப வீட்டுக்கு வரான். பார்ல போட்ட சண்டையினால இப்ப அவன் தலையெல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே அவன் ஒய்ஃப் கிட்ட எனக்கு ஐஸ் பேக் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் வேலை பார்த்துக்கிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. அப்புறமா ஐஸ் பேக்னு கத்துறான். உடனே வீட்டு வேலைக்காரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே டென்ஷன் ஆகி உன் பேர் நேகாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஐஸ் பேக்கை தூக்கி கீழே போடுறான். அப்புறமா இப்ப சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஆஸ்ட்ரேன்னு கேக்குறான். அப்பயும் அவங்க கண்டுக்காத மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவனும் சொல்றான், நீ மட்டும் ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு உன் ரூம்ல நீ தனியாவே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப உடனே அவங்களும் ஓடி போய் ஆஸ்ட்ரே தேடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவனும் அவங்க கையை பிடிச்சி ஐஸ் பேக் எடுத்து கேட்டா எடுத்து கொடுக்கல, ஆஸ்ட்ரே எடுத்து கேட்டா எடுத்து கொடுக்கல, உன் ரூம்ல நீ தனியா படுத்துக்கலாம்னு சொன்ன உடனே ஓடி போய் தேடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சிலே சிகரெட் புகையை ஊதுறான். அப்புறமா நேகா கையில கௌதம்னு அவங்க ஃப்ரெண்டு பேரை பச்சை குத்தி இருக்காங்க. அந்த இடத்துல சிகரெட்டால சூடு வச்சு அவங்கள தள்ளி விட்டு போயிடுறான். இப்ப அவங்களும் கௌதம்ங்கிற பேரை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இப்பதான் நம்மளுக்கும் பிளாஷ்பேக்ல கௌதம்னா யாருன்னு காட்டுறாங்க. நேகாவும் அந்த கௌதமும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க ஊர்ல சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு ஸ்கூல் போறதுல இருந்து எல்லாமே ஒன்னா பண்றாங்க. அப்ப நேகாவுக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது. நேகாவோட பாட்டி தான் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நேகாவோட பாட்டி செத்து போயிடுறாங்க. அப்ப அவங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, நேகாக்கு இருந்ததே அவங்க பாட்டி மட்டும்தான், இதுக்கு மேல நேகாவை யாரு பாத்துக்க போறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் நேகா இப்ப ரொம்ப அழுகுறாங்க. இப்ப ரியல்ல காமிக்கிறாங்க. அதை நினைச்சு பார்த்து இப்பவும் நேகா பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இப்ப நேகாவும் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வேலைக்காரி கிட்ட சாப்பாடு ரெடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேலைக்காரியும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கார்த்தியும் அதை கேட்டு கடுப்பாயி, நேகா வேலை கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியாது, இன்னுமா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் கத்திட்டு இப்ப அவங்கள போட்டு அடிக்கிறான். உடனே நேகாவும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா அவனே நேகாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் எனக்கு தோசை பிடிக்காதுன்னு சொன்ன உடனே நீ சாப்பிடலன்னா உனக்கு நான் இப்ப ஊட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டோன்னா நேகாவும் இப்ப பயந்து போய் அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. அப்புறமா அவங்களும் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கார்த்தியும் கரெக்டா கார் எடுத்துட்டு வந்து வா வந்து வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி ஹார்ன் அடிக்கிறான். உடனே இவங்களும் வேற வழி இல்லாம இப்ப கார்ல ஏறிடுறாங்க. அவனும் இப்ப கார்ல போகும்போதே நேகாவை தப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்புறமா காலேஜ் வந்தோடனே நேகாவும் இப்ப கரெக்டா கார்ல இருந்து இறங்க போறாங்க. அப்ப அவனும் கரெக்டா நேகாவோட கையை பிடிச்சி காருக்குள்ள இழுக்கிறான். அப்புறமா விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க விருப்பம் இல்லாம அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அப்புறமா நேகாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கார்ல இருந்து இறங்கி நடக்க முடியாம நடந்து இப்ப
காலேஜுக்குள்ள போறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் நேகாவை பார்த்துட்டு எங்க அவ போறா அப்படின்ற மாதிரி பின்னாடியே போறாங்க. பார்த்தா நேகாவும் ஒரு பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் என்னடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நேகாவும் அந்த கார்த்தி என்ன டெய்லி சித்திரவதைப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நேகாவோட ஃப்ரெண்டும் இப்ப நேகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வராங்க. இப்ப நேகாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்ல அவங்க பாட்டி செத்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நேகாவோட மாமா தான் அவங்கள அவர் வீட்டுக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. அப்ப நேகாவும் கௌதம் கிட்ட சொல்றாங்க, நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா விளையாட முடியாது, ஒன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதை கேட்டோன்னு கௌதமும் சொல்றான், கவலைப்படாத, நான் நல்லா படிச்சு பெரியவனானதுக்கு அப்புறம் உன்கிட்டே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பிராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நேகாவையும் அவங்க மாமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப நேகாவும் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நேகா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நேகாவும் ஒவ்வொரு வாரமும் கௌதமுக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப நேகா காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. நேகா காலேஜுக்கு போகும்போது கௌதமும் பின்பக்கமா வந்து கண்ணை பத்துறாரு. நேகாவும் திரும்பி பார்த்துட்டு கௌதம் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவரை கட்டி பிடிக்கிறாங்க. கௌதமும் சொல்றாரு, இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நேகாவும் ஏன்னு கேட்டோன்னே எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அவர் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் காரணம் கிடையாது, உனக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா நேகாவை அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலியோட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறமா இப்ப நேகாவை அவங்க வீட்டுக்கே வந்து டிராப் பண்றாரு. இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. நேகாவும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. அப்ப கரெக்டா கார்த்திக்கும் வீட்டுக்கு வரான். நேகா தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் மூஞ்சில சிகரெட் புகைய விடுறான். நேகாவும் அவனை பார்த்து பயந்து இப்ப கிளம்பி உட்கார்றாங்க. அப்ப கார்த்திக்கு சொல்றான், உனக்கு பிடிச்ச லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். நேகா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னா அந்த லட்டெல்லாம் கீழே போட்டு மிதிக்கிறான். அப்புறமா நேகா கிட்ட வந்து ஏண்டி என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுக்குன்னே நேகாவும் உன் மேல சுத்தமா எனக்கு லவ்வே கிடையாது, நீ செத்தா கூட நான் அழுவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவனும் கடுப்பாயி இன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து அவன் தலையில அடிச்சுக்கிறான். அதை பார்த்தோன்னே இப்ப இவங்களும் பயந்து போய் மயங்கிடுறாங்க. அப்புறமா அவனும் டாக்டரை கூட்டு வந்து இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நேகாவும் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எழுந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தியும் விரைய கட்டையெல்லாம் போட்டு நீ ஐ லவ் யூன்னு சொல்லனா நான் இதுல நின்று கொளுத்திப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இப்ப கொளுத்திக்க போறேன், ஐ லவ் யூ சொல்லுன்னு நேகாவை டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துல நேகாவுக்கும் வேற வழி இல்லாம இப்ப ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா தனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. நேகாவும் குளிச்சுட்டு இப்ப கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு அப்புறமா காலேஜ் கிளம்பி வராங்க. வரும்போது அவங்களுக்கு அங்க கௌதம் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே கௌதம் கௌதம் சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நேகாவோட ஃப்ரெண்டும் என்னடி யார தேடுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இவங்களும் ஏங்க நான் கௌதம பார்த்தேன்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் கௌதம்னா யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நேகாவும் அவங்க ஃப்ரெண்டை காஃபி ஷாப் கூட்டு போயிட்டு அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க மாமா சின்ன வயசுல நேகாவை அவர் வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா, அப்ப நேகாவும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கார்த்தியே பாக்குறாங்க. இந்த கார்த்தி யாருன்னு பார்த்தா அவங்க மாமாவோட பையன் தான். அவனும் இப்ப பொம்மை கூட உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கான். நேகாவும் அவன் கிட்ட போயிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. அவனும் இப்ப நேகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். நேகாவும் அவனுக்கு பயந்து அவங்க மாமா கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்துடுறாங்க. அவங்க மாமாவும் இப்ப கார்த்தி கிட்ட சொல்றாரு, இதுதாண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு, பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனும் நேகாவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்புறமா நேகா வளர்ற வரைக்குமே நேகாவை யாராச்சும் தொந்தரவு பண்ணா அவங்கள அடிக்கிறான். நேகாக்கு நிழலாவே இருக்கான். அதே நேரத்துல அவங்கள லவ் பண்றாங்கிற பேர்ல டார்ச்சரும் பண்றான். கௌதமும் ஒரு நாள் நேகா கூட ஃபுல்லா சுத்திட்டு வீட்டுல கொண்டாந்து விடுறாரு. அப்ப கௌதமும் நேகா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேகாவும் இப்ப அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்டோன்னே நேகாவும் சரி நீ போ, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப உள்ள வராங்க. இப்ப அவங்க மாமாவும் நேகா கிட்ட சொல்றாரு, நேகா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஊருக்கு போறேன், வர 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நேகாவும் இல்ல மாமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க மாமாவும் ஏமா பயப்படுற, உன் மாமா கார்த்தி தான் கூட இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இப்ப அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப கார்த்திக்கும் வேகமா வீட்டுக்குள்ள வரான். வந்த உடனே அவரும் டேய் கார்த்தி வந்து சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவனும் பெரிய பிடிச்ச மாதிரி வந்து உட்காந்து சாப்பிடுறான். இப்ப இவரும் பொறுமையா சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவனும் இதெல்லாம் சாப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப நேகாவும் அன்னைக்கு நைட்டு அவங்க ரூம்ல தனியா தான் படுத்திருக்காங்க.
இப்ப அவங்க மொபைலுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அவங்களும் இப்ப எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்திக் தான் நேகாவும் கௌதமும் கட்டி பிடிச்சிட்டு இருந்த வீடியோவை எடுத்து அமுச்சு விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு நேகாவும் இப்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போறாங்க. பார்த்தா கார்த்திக்கும் பின்னாடி பக்கமா நின்னுகிட்டு நேகாவை டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் பயந்து போய் அவங்க ரூமுக்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள கார்த்திக்கும் அவங்க வழியை மறைச்சிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டுறான். இப்ப கார்த்திக்கும் நேகா கிட்ட நான் சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, ஆனா நீ எவன் கூட நின்று ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு நேகாவும் நானும் கௌதமும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க 2 பேர் லவ் பண்றோம், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக்கும் நீ அவனை கல்யாணம் பண்ண போறியா, அவனை நீ கட்டி பிடிச்சதுக்கே அவனை நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா கௌதமும் மெடிக்கல்ல இருந்து மாத்திரை வாங்கிட்டு வெளில வருவான். அப்ப இவனும் மாஸ்க் போட்டு போய் கௌதம் அடிச்சிருப்பான். அததான் இப்ப நேகா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணினா அவனை கொலையே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இப்ப மிரட்டுறான். அதுக்கப்புறமா கார்த்திக்கும் நான் எப்பெல்லாம் கூப்பிடுறானோ நீ ஊன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அதுக்கப்புறமா அவன் எப்பெல்லாம் கூப்பிடுறானோ அப்பெல்லாம் நேகா அழுதுகிட்டே ஊன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப காலையில விடிஞ்சிருது. அவங்க மாமாவும் வந்துடுறாரு. வந்த உடனே நேகாவும் உள்ளே இருந்து மாமான்னு அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க. அவங்க மாமாவும் என்னாச்சுன்னு தெரியாம இப்ப உள்ள ஓடி போய் பாக்குறாரு. அதுக்குள்ள கார்த்திக்கும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை குத்த போறான். நீ தானே சொன்ன சின்ன வயசுல இருந்து இவதான் அவன் பொண்டாட்டின்னு, ஆனா இப்ப அவ யாரையும் லவ் பண்றாளாம், அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வெளில போயிடுறான். இப்ப அவங்க மாமாவும் நேகா கிட்ட யாருமே இந்த கௌதம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நேகாவும் சின்ன வயசுல இருந்து நானும் கௌதமும் ஃப்ரெண்டு மாமா, இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவங்க மாமாவும் நீ லவ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா சின்ன வயசுல இருந்து கார்த்திக் கிட்ட நீ தான் அவன் பொண்டாட்டின்னு அவனை சொல்லி வளர்த்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நேகாவும் எனக்கு கார்த்தியை சுத்தமா பிடிக்கல மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க மாமாவும் இதுக்கு மேல உன் விருப்பமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே நேகாவும் இவ ஓடி போய் ரூம்ல கத்தியால கையை கிழிச்சுக்கிறாங்க. அப்புறமா அவங்க மாமாவும் நேகாவை இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அந்த விஷயம் தெரிஞ்சவன கார்த்தி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாரான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேகாவை பாக்குறான். அப்ப நேகாவும் அவனுக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நேகா கிட்ட யாரை கேட்டு கையை கிழிச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி அங்கேயே கத்துறான். உடனே அங்க உள்ள நர்ஸும் முதல்ல நீங்க வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற பழத்தை எடுத்து இப்ப அந்த நர்ஸை அடிக்கிறான். நர்ஸ் இப்ப அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்புறமா நேகா கிட்ட சொல்றான் உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க டாக்டர் வந்துடுறாரு. அவரு சொல்றாரு பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவனும் வெளியே கிளம்பி போறான். அப்ப அங்க இருக்கிற சாமி போட்டோவை பார்த்துட்டு நேகாக்கு சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்கான். அப்ப டாக்டரும் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி திரும்பி சொல்றாரு. உடனே டாக்டரையும் நர்ஸையும் இழுத்துட்டு வந்து என் நேகாக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கங்க அப்படின்ற மாதிரி அவளை கட்டாயப்படுத்தி சாமி கும்பிட வைக்கிறான். அப்புறமா டாக்டருக்கு டி சொல்றான் என் நேகாக்கு வலிக்காம ஊசி போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நேகாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி கௌதம் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா கௌதம் வீடு பூட்டி இருக்கு. கௌதமும் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக மும்பை போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறமா என்ன பண்றேன்னு தெரியாம ரோட்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா இப்ப அந்த கார்த்திக்கும் அங்க பைக்ல வந்துடுறான். அவனும் இப்ப வீட்டுக்கு அவங்கள கூட்டு போய் அவங்களுக்கு நேராவே அவங்க அப்பாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவங்களும் அடிக்காதன்னு எவ்வளவு தடுக்கிறாங்க. அப்ப அவனும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் அடிக்கிறத நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்களும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறமா நேகாவும் வீட்டுக்கு வராங்க. கார்த்திக்கும் அவங்கள பார்த்த உடனே அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அவங்கள போய் கட்டி பிடிக்கிறான். அப்ப நேகாவும் அவனை கோபமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் விருப்பம் எல்லாமே நீ தொட்டினா நான் இந்த கத்தியால குத்திட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக்கும் சொல்றான் உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே புலம்பிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் காலையில பார்த்தா நேகாவையும் காணும். இப்ப கார்த்திக்கும் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கான். நேகா வேலை பார்க்குற காலேஜுக்கு போய் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நேகா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவங்களும் தெரியாதுன்னு சொன்னோன்னே அவங்க போனை வாங்கி செக் பண்றான். அப்புறமா அங்கேருந்து கிளம்பி போய் நிறைய இடத்துல தேடி பார்க்கறான். அப்படியே ஒரு வாரம் போயிடுது. அதுக்கப்புறம் அவனும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகாம வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நேகாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா அவனும் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப வேலைக்காரியும் வீட்டுக்கு வேலை பார்க்க வராங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் கண்ணுக்கு குடி போதையில அவங்க நேகா மாதிரி தெரியுது. உடனே இவனும் வேலைக்காரி கூட சேர்ந்து தப்பு பண்ணிடுறான். அதுக்கப்புறமா போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சு துரத்தி விட்டுறான். அப்புறமா நேகா வீட்டுக்கு வந்துடுறாங்க.
வராங்க. வந்த உடனே நேகா கிட்ட நீ எங்க போன, ஒரு வாரமா நீ இல்லாம நான் எப்படி ஆயிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நேகாவும் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் என் சம்மதம் இல்லாம நீ தொட்டினா நான் குத்திட்டு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இப்ப இவனும் அவன் கழுத்தை பிடிக்கிறான். அப்ப நேகாவும் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனும் என்னதான் உனக்கு பிடிக்கல என்ன கத்தியால குத்திடு அப்படின்ற மாதிரி கத்தியை கொடுக்குறான். அவங்களும் இப்ப கத்தியை கீழே போடுறாங்க. அப்புறமா நேகாவும் சொல்றாங்க நானும் கௌதமும் சந்தோஷமா இருக்கதை நீ பார்க்கணும், அதனாலதான் உன்னை கத்தியால குத்தல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவன காத்தி இப்ப கடுப்பாயி அங்க இருக்கிற சரக்கு பாட்டில் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சிடறான். இப்ப அவங்க தலையில இருந்து ரத்தம் வந்து அவங்களும் இப்ப அதே இடத்துல மங்கிடுறாங்க. உடனே அவனும் நேகாவோட படி தர தரன்னு பாத்ரூம் கழுத்துட்டு போறான். அப்ப பாத்ரூம்ல பயங்கரமான சத்தம் கேக்குது. கேட்ட உடனே அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போலீஸுக்கு போன் பண்ணிடுறாங்க. இந்த சீன் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த சீனு. அவனும் உடம்புல ரத்தத்தோட உட்காந்துருப்பான்ல அந்த சீனு. இப்ப போலீஸும் இவன் வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க. அப்ப இவன் உடம்புல ரத்தமா இருக்கு, ஆனா நேகாவோட பாடி அங்க இல்ல. போலீஸ் இப்ப சந்தேகத்துல அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு போலீஸும் நேகாவோட ஃபைல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நேகாவோட போட்டோ கீழே விழுவுது. சாப்பிட்டுட்டு இருந்த இவனும் நேகாவோட போட்டோவை பார்த்தோன்னே சாப்பாடை தூக்கி போட்டுட்டு இப்ப அந்த போட்டோவை எடுத்து நக்கறான். உடனே அந்த போலீஸும் இப்ப போட்டோவை புடுங்கும் போது போட்டோ கிழிஞ்சிருது. உடனே இப்ப அந்த போலீஸை போட்டு அடிக்கிறான். எல்லா போலீஸும் இப்ப தடுக்க வரும்போது அவங்களையும் போட்டு அடின்னு அடிக்க எல்லா போலீஸும் இப்ப ஸ்டேஷனை விட்டு வெளில ஓடிடுறாங்க. அப்புறமா லேடி இன்ஸ்பெக்டரும் வந்து அவனை அடிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல லேடி இன்ஸ்பெக்டரையுமே போட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப எல்லா போலீஸும் சேர்ந்து அவனை புடிச்சு செல்லோட வச்சு லாக் பண்ணி அப்புறமா அவனை அடின்னு அடிக்கிறாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் கார்த்தி வீட்டோட வேலைக்காரி, கார்த்தி வேலை செஞ்ச ஐடி கம்பெனியோட மேனேஜரு, அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. கடைசியா கார்த்தியோட அப்பா கிட்டையும் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே அவரும் அவன் தான் என் மருமகளை கொண்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாரு. அப்புறமா கார்த்தியை கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர் பண்றாங்க. ஜட்ஜி இவன் போலீஸ் அடிச்ச வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துறாங்க. அதோட பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்க சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்க. அப்புறமா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கார்த்தியை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு நர்ஸ் இவனை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதை கீழே விழுந்துட்டு எடுக்கும் போது அவங்கள இவன் தப்பா பாக்குறான். உடனே இப்ப அவங்களும் இவனை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் கார்த்தியை பக்கத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க நேகா இன்னும் சாகல, உனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நானு நேகா கௌதம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. நேகாவும் கௌதமும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீ அவளை கல்யாணம் பண்ணிட்ட. கௌதம் கிட்ட போய் கேட்டதுக்கு அவளோட மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னான். அதுக்கப்புறமா தான் நான் நேகாவை பார்க்கறதுக்காக கௌதம கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடையில நேகாவும் காலேஜ்ல கௌதம பார்த்தேன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அப்பதான் இவங்க 2 பேரும் நேகாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப கௌதம் நேகா கிட்ட நீ எதனால உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரியாது, ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உன்னை பார்க்க வராம இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு நேகாவும் இல்லன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்புறமா அந்த காபி ஷாப்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப கௌதமும் அந்த லேடி இன்ஸ்பெக்டருமே அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட சின்ன வயசுல இருந்து கார்த்தி இவங்களை பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே லேடி இன்ஸ்பெக்டர் நேகாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு வாரம் அவன் கண்ணில் படாம எங்கேயாச்சும் போயிரு, அதுக்கப்புறமா வா, அவனும் டென்ஷன் ஆகி உன்னை ஏதாச்சும் பண்ணுவான், அப்ப அவனை உள்ள பிடிச்சி போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நேகாவும் ஒரு வாரம் எங்கேயோ போயிட்டு வந்தவனதான் நம்ம கார்த்தியும் டென்ஷன் ஆகி அவங்க தலையிலேயே பாட்டில் எடுத்து அடிச்சிருப்பான். அப்புறமா அவங்கள பாத்ரூம் எழுதிட்டு போயிருப்பான் பாத்தீங்களா. அங்க போய் அவனும் மயங்கிடுவான். அப்புறமா நேகாவோட காலேஜ்ல வேலை பார்க்குற ஃப்ரெண்டு வந்து நேகாவை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் வந்து இவனை ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்புறமா சொல்றாங்க நீ மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த 10 நாள் கழிச்சு நேகாவை நான் கோர்ட்ல ஆஜர்படுத்தினேன். அவளும் நீ படுத்தின கொடுமை எல்லாத்தையும் ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டா. ஜட்ஜு உன் சம்மதம் இல்லாமலே அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப கௌதமும் அவளும் சந்தோஷமா இருக்காங்க, பாக்குறியா அப்படின்ற மாதிரி போனை காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல கௌதமும் நேகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி இன்ஸ்பெக்டருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே ஒரு பொம்மை கிடக்கு. அதை பார்த்துட்டு மறுபடியும் இவன் நேகா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதோட இப்ப இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல கடைசியா நேகா பண்ணது சரியா தப்பா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பெஸ்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம நவீன் ஸ்டோரி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் மூவில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.